ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மூல விவசாயி. இன்றைக்கான நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை தோட்டத்தில் களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கடலை போட்டு 5 நாளைக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் களை வெட்டிகிட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடியே கடலை போட்டு 3வது நாளே நான் மருந்து அடிச்சிருந்தேன், களைக்கொல்லிங்க. அது உங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா நானே தான் மருந்து அடித்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லைங்க. ஸோ அதனால தான் அது உங்களுக்கு காட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் களை வெட்டுதுங்க. இப்போ களை எதுக்காக வெட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, களை அதிகமாக முளைச்சிருங்க. அது நம்மளுக்கு கடலைக்காடில் ஃபஸ்ட்டு அதிகமாக மற்ற செடி முளைக்கிறக்கே விடக்கூடாதுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை களைச்ச விட்டா தான் விழுது நல்லா பிடிக்குங்க. கடலை செடியோட விழுது நல்லா இறங்கும். அதுக்காக தான் வெட்டுறோமுங்க. ஒரு களையோடு வெட்டி நிறுத்திடலாமா, இல்லை இன்னொரு களை வெட்டணுமான்னு தெரியலிங்க. அது எந்தளவுக்கு களை செடி முளைக்குதோ அதை பொறுத்து தான் தெரியும். பார்க்கலாங்க. நம்மளுக்கு ஒரு களையோடு விட்டுருச்சுனாலே போதும். இப்போவே 5 பேர் வெட்டிகிட்ருக்குறாங்க 3 நாளாக. கிட்டத்தட்ட வெட்டி முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் வெட்டுறாங்க. சரி, அதான் வீடியோ இன்னும் ஒருமே வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன். நம்மளுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிதுங்க. சரி, அந்த கிடைக்கிற டயத்தையே வேஸ்ட் பண்ணணும், அந்த கேப்பில் வீடியோ எடுத்துருவோம்ன்ட்டு எடுத்துகிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளைமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இவங்களுக்கு களை வெட்டுறவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா வெயிலெல்லாம் இவங்க களை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு ஏதோ கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மேகமூட்டத்தாக தான் இருந்தது, மழை வர்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் மழை ஒன்றும் காணும். இதுதாங்க நம்ம போட்டிருக்கிறது ஃபுல்லாக. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாத்தி 5 பாத்தி தான் இருக்குதுங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நெருக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.